தமிழுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கவிதை எழுதுவது பற்றி. ஏற்கனவே முந்தைய பதிவு ஒரு கவிதை போட்டிருந்தேன். அது பொதுவான கவிதையாக காதல் கவிதையாக இருந்தது. இந்த கவிதையில் நான் என்ன போடுறேன்னா, இயற்கை காரணிகளான மரம், செடி, கொடிகள் இவற்றை பற்றி ஒரு கவிதை எழுதுவது எப்படி என்பது பற்றி ஒரு பதிவு. உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளான குற்றால மலை, இதை நம்ம எடுத்துக்கணும். குற்றால மலை இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதில் என்னென்ன காரணிகள்னா, மரம், செடி, கொடிகள், நீர், உயிரினங்கள், பறவைகள், தாவரங்கள், பூக்கள், இவைகள் எல்லாமே. இதை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. மலைகளில் இருக்கிற மரங்கள் மிகவும் உயரமாக இருக்கும். ஸோ அதை நம்ம உவமையோடு எடுக்கணும். உவமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு பொருளை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்வது, அதுதான் உவமை. அதை இப்போ நான் எப்படி எடுத்து சொல்ல போகிறேன்னா, வானுயர்ந்த மரங்கள் இருக்கும் சோலையில், ஏன்னா உயரமான மரங்கள் கொண்ட காடு, அந்த காட்டுக்குள்ள பூக்கள், மலர்கள் நிறைய கிடக்கும், தாவரங்கள், மலர் செடிகள் நிறைய இருக்கும். ஸோ அதான் சோலையில். வானுயர்ந்த மரங்கள் இருக்கும் சோலையிலே முகில் உலா வரும் வேலையிலே. முகில் அப்படிங்கிறது நிலவு, உலா வரும் வேலையில். இதை நம்ம எப்படின்னா ஒரு இரவு நேர பதிப்பாக எடுத்துக்கணும். இரவு நேரத்தில் தான் நம்ம முகில் அப்படிங்கிறது உலா வரும். வானுயர்ந்த மரங்கள் இருக்கும் சோலையிலே முகில் உலா வரும் வேலையிலே தேகம் எங்கும் சிலிர்க்குதடி. ஸோ அந்த ரம்மியமான காட்சியை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கும். ஸோ தேகம் எங்கும் சிலிர்க்குதடி, உனை காண தவம் கிடக்க தோணுதடி. அதாவது இப்படி ஒரு அழகை நான் இவ்வளோ நாள் பார்க்க முடியலையே, பார்க்காம இருந்துட்டேனே. இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்குறது நம்ம எத்தனை முறை நாள் காத்து கிடக்கலாம், ஒரு தவம் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவிதையை நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. வானுயர்ந்த மரங்கள் இருக்கும் சோலையிலே முகில் உலா வரும் வேலையிலே தேகம் எங்கும் சிலிர்க்குதடி, உனைக்கான தவம் கிடக்க தோணுதடி. அந்த அழகை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு, ஸோ இப்படி ஒரு அழகை நம்ம இவ்வளோ நாள் தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற விதத்தில் சொல்கிற மாதிரி நான் இந்த கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.